So now I welcome Mr. Sujoy, the Secretary of Kadari Panikkar Welfare Sangam. He will give the welcome address to everyone. So I welcome Mr. Sujoy to give welcome address. Kadari Panikkar Welfare Sangathil ஒரு ப்ரொசீஜர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி நம்ம கலரி பணிக்கர் வெல்ஃபேர் சங்கம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ப்ரோக்ராம் அது நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் மற்ற குரூப்புகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற நம்ம சண்முகம் ஐஏஎஸ் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது பண்ணோம். அதில் நமக்கு ஒரு சண்முகம் சாரோட பேசினப்போ நம்ம சார் அதுக்கான அனைத்து வகையான காரியங்களும் செஞ்சு தந்திருக்காரு. நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸு வர சொல்லி இருந்ததில் வந்திருக்கிறவங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். எங்கள் பிரசிடெண்ட் மிஸ்டர் முரளிதரன் ப்ளஸ் புகழேந்தி சார் ப்ளஸ் இவர் சண்முகம் ஐஏஎஸ் அவரோட சுபாஷ் இவங்க எல்லாருமே நமக்கு இந்த ப்ரோக்ராமை பற்றி நமக்கு மற்ற விளக்கங்களை தருவாங்க. என்னென்ன படிக்கலாம், எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த செட் ஆஃப் இதுக்கு போகலாம், குரூப் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ், பேங்கிங், ஃபினான்ஷியல் பேஸில் நம்ம போகிறதுக்கு எப்படி, அதே மாதிரி ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் கிரேட்ஸில் நம்ம எப்படி போகலாம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே நமக்கு சொல்லுவாங்க. அதை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நீங்கள் அதில் முன்னாடி கொண்டு வரணும். எங்களுடைய எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களோட எப்போவும் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஐ ஹோப் நம்ம எல்லாருமே இங்கே சார் சொன்ன மாதிரி ஒரு சிவில் சர்வீசஸ் உண்டான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஐ வில் வெல்கம் பிரசிடென்ட் ஆஃப் the Kadari Panikkar Welfare Sangam, Mr. G. Muralidharan. So he will have some few words with you guys. இந்த அருமையான காலை பொழுதில் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செம்புரமையிலேயே சக்கரன் சார்பாக வந்திருக்கிறோம். திரு சுராஜ் சந்திரபோஸ் அவர்கள், திரு வசதி அவர்கள், நம்முடைய கடல் பணிக்கர் வெல்ஃபேர் செக்ரட்டரி செயலாளர் திரு சுஜய் அவர்களையும் பட்டணத்திற்கு வந்திருக்கும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்கள், நாளைய சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களையும் வெற்றி சிந்தனையும் நல்ல ஒரு எண்ணத்துடன் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இந்த நம்ம ப்ரோக்ராம் சிவில் சர்வீஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லி தான் கொடுக்கணும். அந்த சிவில் சர்வீஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்க வந்தோம்னா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு அவேர்னஸ் இருக்குங்கிறது இங்க பார்த்தோன்னே நமக்கு இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் சொல்றோம், எல்லாத்துக்கிட்டையும் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு டைம் எங்களால அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இவன் வரும் definitely we are attending this program today, but they didn't come here. Morning students, they say surprises for one coming. So they அந்த அவேர்னஸ் இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இதை நல்லபடியாக கொண்டு தான் எனக்கு தோணும். நம்ம இன்னும் இருக்கிற பெனிஃபிட் போகல, அந்த ரீச் சரியா போய் சேரல, அப்ப அந்த புரிதல் இன்னும் கட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. இந்த சிவில் சர்வீஸ் விழிப்புணர்ச்சி இல்லாதோட புரிந்து கொள்ளுதல் அதெல்லாம் இன்னும் போய் சேர்ந்த மக்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நாங்க சின்ன வயசுல இருந்த காலத்துல இருந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போது என்னமோ நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. அந்த பக்கத்துக்கே நாங்க போகாம அந்த ஏரியாவே நமக்கு அந்த 2 கிலோமீட்டர் தள்ளியே நின்றுட்டு இருப்போம். யாரும் சொல்லும்போது கூட ஒரு அவங்க ஒரு கிண்டலா தான் பார்த்துருப்போம். அது நீங்க கூட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐஏஎஸ் போறேன் அப்படின்னா கூட ஒரு சிம்பிளா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சு. எல்லாருக்குமே அவ்வளவு ஃபாஸ்டா ஏன் பண்ணணும், எல்லாம் எவ்ரிதிங் ஃபாஸ்டா வேணும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தை பிறந்திருந்தா 2 years 3 yearsலயே பாத்தீங்கன்னா நீ கம்ப்யூட்டர் படிச்சு அமெரிக்கா போயிடணும், இங்கிலாந்து போயிடணும், போயிட்டு இருந்தோம்னா
லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் மணி வந்து வாழ்க்கை தரத்தை உயர்ந்ததுங்கிறது உண்மைதான், அதாவது மாற்றத்திற்கோ அல்லது செகண்டரி தாக்கோ பண்ணி கிடையாது. ஆனா அந்த உயர்த்தும் போது நம்ம எந்த அளவுக்கு உயர்வுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு சிந்தனை, நல்ல எண்ணங்கள், இதே நம்ம வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஹேபிட்ஸ் அதெல்லாம் வளர்த்து நம்ம வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் உண்மையான ஒரு நல்ல உயர்ந்த மனிதன் அவங்க வந்து மற்றவங்களை தெரியப்படுது. பணம் இருக்கிற ஒரு விஷயம் தான், அது இந்த சொல்லவே இல்லை. பணம் இருந்தால் தான் உயர்ந்து பண்ணிக்கிறாங்க, அது வந்து ஒரு பொய்யானது கூட. உண்மையா அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அதை தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கோ அந்த மாதிரியான ஒரு ரீச் போய் சேர்றதுக்கு வந்து இந்த மாதிரியான படிப்புகள் எடுத்து அதை படிச்சு நல்ல முறையில தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு பதவியில போய் இருந்து நமக்கு வேண்டிய நம்மளுடைய அந்த நல்ல சிந்தனைகளை நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து விதைக்கிறோம் பண்றோம்ங்கிறத பொறுத்துதான் நம்மளை பற்றி நாளைக்கு பேசப்படுவாங்க. நீங்களாம் நிறைய பேர் பார்த்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நான் புதுசா சொல்றேன், எதுவுமே நான் புதுசா சொல்றதே கிடையாது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப உதாரணமா சொல்ல போனா வந்து நம்ம அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். அவர் எங்கேயோ எப்படியோ இருந்தவர், கடைசியில் எப்படியோ ஆனார் இல்லையா? இன்னைக்கும் வந்து காலேஜ் பசங்களுக்கு அவர் தான் ஒரு கதாநாயகன், கனவநாயகன். எல்லாருக்கும் அப்துல் கலாம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எப்படி வந்தாரு? பணத்தை வந்து ஒரு பெரிய அதை வச்சு பண்ணவே இல்லை, பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம். பணம் அப்படி வரல, நல்லா படிச்சு நல்ல ஒரு பதவிக்கு வந்து அதுலயும் உயர்ந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்தாரு. வாலண்டியர் கொடுத்தாங்க, அவர் பண்ண சொன்னா நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டு ரிக்வஸ்ட் பண்றாங்க. அந்த விஷயத்தை அவர் போயிட்டாரு, எதையுமே பார்க்கல. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, அவர் பாட்டுக்கு போயிட்டு அவருடைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா? அதுக்கு நம்ம எப்பவுமே ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்காட்டு. அவர் சொன்ன அந்த கனவுகள் எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரீமை தான் நம்ம சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் வச்சிருக்காங்க. யுவர் ட்ரீம் அவர் ரெஸ்பான்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க கேப்ஷனா. ரொம்ப அருமையான அதை பார்த்து சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. பர்சனலா மனசுல போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு நம்ம எல்லாரும் போகணுங்கிறதுக்காக ஏதோ எங்கனாலும் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஒரு படிக்கட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களாம் வரணும் வந்து சிவில் சர்வீஸ்னா என்ன, இதுல வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் மட்டும் தானா, இதுல வந்து எந்த நிலைமைக்கு போகலாம், எப்படி போகலாம், இது ரொம்ப நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதா, இன்னும் நம்ம ரீச்சலுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது அல்லாம பாக்கி உள்ள டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அப்புறம் அதர் பேங்கிங் எக்ஸாம், நீட் எக்ஸாம் எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம், அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லி வரும்போது நீங்க ஏன் இதுல வரக்கூடாதும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சொன்னா, கோயம்புத்தூர்ல வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு அழகான ஒரு ஊர், அருமையான ஊர். பல சிந்தனையாளர்கள், வெற்றியாளர்கள் எல்லாம் உருவாக்க ஊர். கோவைக்கு அருகே வந்து நம்மளுடைய கொங்கு தமிழ் தான், கொங்கு நாடாசிரியர்கள் வந்திருக்காங்க இல்லைங்களா? கொங்கு தமிழ் தான் அருகு, ஏன் அதுதானுங்க அதுதான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க வந்து இந்த நகரத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. மூன்று பெரிய தொழில் நகரம், சிறந்த கல்வி நிறுவனங்கள், நிறைய விஷயங்கள் பெங்களூர்ல நடக்குது, நடந்துட்டு இருக்குது, இன்னும் நடக்க போகுது. ஐடி பிசினஸ் அதுவும் ரொம்ப கோமையா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு நிறுவனமா இந்த சண்முகம் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களை இவங்க வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இவங்க கூட வந்து எங்க இதுல ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பொண்ணை வந்து நாங்கள் இதில் சேர்ந்துருக்கோம் ஒரு 12-15 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து இருந்த இடம் வந்து ராமநாயகத்துல இருந்தாங்க. அப்பயே எங்க பொண்ணு அதில் கொடுத்துருக்கோம். அப்போ கொடுத்துருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஃபேமிலி ஃபேமிலிக்கு போயிட்டாங்க. அதனால சண்முகம் ஐஏஎஸ் எங்களுக்கு நல்ல ஸ்பீச்சுக்காக நம்ம எல்லாருமே because from our institute side சண்முகம் சார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி கொடுத்தது டெஃபினெட்லி மிஸ்டர் முரளிதரன் சார். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். ஃபைன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் அவர் சண்முகம் ஐஎஸ் அகாடமி சார்பாக மிஸ்டர் பசுபதி சார் சண்முகம் ஐஎஸ் அகாடமி பத்தியும் அதர் விஷயங்களை பத்தியும் ஒரு வெல்கம் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஐ வெல்கம் மிஸ்டர் பசுபதி சார். சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் முத்துலட்சுமி கலையரங்கத்தில் கூடியிருக்கும் இளைய தலைமுறையின் முத்துக்களை, எதிர்கால சொத்துக்களை வணக்கம். நல்லா பேசும்போது பிடிச்சிருந்தா நீங்க கவனிச்சு இருக்கணும். அப்பதான் நீங்க உற்சாகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கல்வி படிக்க நலச்சங்கத்தின் சார்பாக உதவிக்குழு மாணவர்களை ஒன்று சேர்த்து ஒரு வெற்றி மாலையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திரு முரளிதரன், சுஜய் மற்றும் கலனி நலப்பணி சங்கத்தின் சார்பாக இங்கே வந்திருப்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வருக வருக என முதலில் வரவேற்கிறேன். இந்த விழா தன்னம்பிக்கையை ஊட்டவும், எதிர்வரும் போட்டி தேர்வுகளை எதிர்கொள்ளவும், உங்களை ஊக்கப்படுத்தவும் ஒரு உற்சாகமான விழாவாக அமைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சொந்தங்கள் சொல்லிக் கொடுக்காத ஒரு தைரியத்தை கூட தன்னம்பிக்கை நமக்கு கற்று தந்துவிடும். அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பயன்பெற இருக்கிறீர்கள். சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி 18 ஆண்டுகால வெற்றி பயணத்தில் எத்தனையோ அரசு அதிகாரிகளையும் உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. முரளிதரன் சார் இங்கே பேசும்போது இங்கிருந்து யாராவது ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியா வந்தா எனக்கு சந்தோஷம் சொன்னாரு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற இளைய தலைமுறை எல்லோருமே வர வேண்டும் என்பதுதான் எங்களை சந்தோஷம். மேகங்கள் கூடினால் மழை, காகங்கள் கூடினால் அது பிழை. மேகங்கள் கூடினால் மழை, காகங்கள் கூடினால் பிழை. மேகங்கள் எதற்காக கூடும்? மழை தருவதற்காக கூடும். காகங்கள் எதற்காக கூடும்? ஒரு உணவு கிடைத்துவிட்டால் அந்த உணவை கூடி அருந்துவதற்காக, சாப்பிடுவதற்காக கூடும். அதை தேர்ந்தவுடன் கலைத்துவிடும். அதுதான் அந்த காகங்களுக்குள்ள அதிகபட்ச லட்சியம். நீங்கள் அப்படி அல்ல. வருங்கால இந்தியாவின் மழை தரும் மேகங்கள். இங்கே ஒரு மாணவர்களுக்கு மத்தியில் நான் பேசிக் கொண்டிருப்பதாக நினைக்கவில்லை. உங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அதிகாரி இருக்கிறார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படி உயர் பட்டங்களுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் உங்கள் ஒருவருக்குள்ளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களிலிருந்து வரப்போகின்ற அதிகாரிகளுக்கும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம வந்து கலரி பணிக்கர் வெல்ஃபேர் சங்கம் பிரசிடென்ட் மிஸ்டர் முரளிதரன் சாருக்கும் அண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் சுஜய் சாருக்கும் ஒரு சின்ன மெமெண்டோ கொடுத்து we will congratulate them. So I welcome Basumati sir and Subhash sir to give this memento to the dignitaries. So I welcome Muralidharan sir. So Subhash sir will give the memento to Muralidharan sir. Thank you sir. So I welcome Mr. Sujay sir, Secretary of Kadari Manikar Welfare Sangam. So Basupati sir will give the honors to Mr. Sujay sir. So I welcome Mr. Subhash sir, who is a government servant right now. So he is working as a government servant in Tamil TNPSC. So he will give few words about the general awareness about the examination. So I welcome Subhash sir. So some few words he will talk to you guys. So please give your applause to him.
காலை வணக்கம். இந்த களரி பணிக்கர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இந்த எழில்மிகு நிகழ்ச்சியை சண்முகம் IAS அகாடமியுடன் இணைந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பயிற்சி மையத்தினுடைய இயக்குனருக்கும் சங்கத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த பயிற்சி மையத்தின் சார்பாக நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இது சான்றோர் பழமொழி. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, இது ஔவையின் முதுமொழி. கற்க கசடர கற்க, இது வள்ளுவனின் வாக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கல்விக்கு நிகரான ஒரு செல்வம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக கூறலாம். So, Mrs. Dr. Udayarani, HOD Physics Department from Ramakrishna Engineering College, Coimbatore. So, அவங்க சில few words உங்களுக்கு பேசுவாங்க. I welcome Miss Udayarani ma'am onto the stage to give few words. Good morning all of you. டீச்சருங்கிறதுனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்மளோட களரி பணிக்கர் சங்கம் மெம்பர்ஸ், எஸ்பெஷலி முரளிதரன் சார் அண்ட் ஹிஸ் டீம், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நான் உணர்ந்து சொல்றேன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கெல்லாம் இதே மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. இப்போ உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேர் இப்போ உள்ள வரும்போது நீங்க என்ன நினைச்சிட்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு UPSC ஆஸ்பிரண்ட், அடுத்தது TNPSC, SSC, இதெல்லாம் நமக்கு தெரிய கூட தெரியாது இல்லைங்களா? இங்க வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிய கூட தெரியாது, இந்த டேர்ம்ஸ் கூட தெரிஞ்சிருக்காம இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கரெக்ட் கைடன்ஸ் சண்முகம் IAS அகாடமி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம். கடவுள் உங்க எல்லாத்துக்குமே நல்ல அறிவை கொடுத்துருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா கஷ்டம்னு சொன்னாங்க. இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கம் அப் இன் லைஃப். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் பணிக்கர் சங்கம், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ் and I thank this Panikar Sangam people and Shanmugam Academy for giving me this opportunity to meet you all people. So thank you very much. Thank you so much, ma'am, for you're sharing great experience to the students. இந்த மாவட்டத்தில் ஒரு தனித்துவமிக்க ஒரு பயிற்சி மையமாக இந்த சண்முகம் IAS அகாடமி விழுந்து வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் கடந்த ஒரு 12-13 ஆண்டுகளாக நான் பயிற்றுனராக இருந்தாலும் என்னிடத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் இருக்காங்க. நான் ஒரு தாசில்தார் போவேன், அந்த சண்முகம் IAS அகாடமியோட மாணவர்கள் டெப்டி தாசில்தாராக இருக்காங்க. என்னை பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட பயிற்சி பெற்ற ஒரு மாணவி கோயம்புத்தூர் நார்த் டிவிஷன்ல RDO-வா இருக்காங்க சமீபத்துல. நான் உன்னை பார்த்த உடனே எது சொல்லுவாங்க, நான் அவர்களை விட கீழ்நிலையிலே பணியிலே இருக்கிறேன். அப்ப என் கூட என்னுடைய ஹையர் ஆபீசர் தான் பார்ப்பாங்க, என்ன அவங்களை பார்த்த உடனே அவங்க எந்திக்கிறாங்க, தாசில்தார் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உடனே சார் நீங்க உட்காந்து சார், நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து சார், நான் உட்காந்து உட்காருவோம். என்ன அப்படின்னா இந்த பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்றவர்கள் அன்னைக்கு ஒரு வில்லேஜ் ஆபீஸ்க்கு போறேன், சார் வந்துட்டீங்களா, எல்லா இடங்களிலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போறேன், அங்கேயும் இருப்பாங்க. எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட ஆட்சி அலுவலகத்துல ஒரு 20% மாணவர்கள் நம்முடைய பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்றவர்கள். அதை போல நீங்களும் இந்த பயிற்சி மையத்தை முறையாக பயன்படுத்தணும். முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு இடையூறுகளுக்கும்
அதாவது போன குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல மெயின்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கான காரணம் என்ன? கவர்மெண்ட் இந்த மாதிரி திங்க் பண்றாங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குதுன்னு நம்ம எழுதுவோம். பட் நெகட்டிவ் அவங்க எந்தெந்த வகையெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதை போல நீங்க கிடைக்கக்கூடிய காலங்களை முறையா பயன்படுத்தணும். இந்த பயிற்சி மையம் கடந்த 18 ஆண்டுகளாக அதிகமான பேரை உருவாக்கி இந்த கோவை மாநகருக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி மையமாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த பயிற்சி மையத்திலே பயிற்சி பெற்ற அநேக பேர்கள் இன்று உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதே போல நீங்கள் இதை மாணவ பருவத்திலே இருந்து நீங்க முறையா பயிற்சி பெற்று உயர் அதிகாரிகளாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணலாம், அல்லது எஸ்எஸ்சியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோ கிளியர் பண்ணி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உங்களை சண்முக ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை வாழ்த்து வழங்குகிறேன். அண்ட் தேங்க்யூ மேம். உங்க டிஎன்பிஎஸ்சி பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்சி பத்தி கிளியரா ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் சொன்ன மாதிரிதான் பின்னாடி ஒரு ஸ்கிரீன்ல ரன் ஆயிட்டு இருக்கு, நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் கான்சென்ட்ரேஷன் அங்க போயிருக்கு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஒன் ஆஃப் அவர் ஃபேக்கல்டி, நீங்க கீழேயும் அவங்களோட பேனர்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேக்கல்ட்டியை பர்சனலா ரெக்ரூட் பண்ணதும், அவங்க டெமோவை பார்த்து அவங்க ஃபுல்லா பண்ணதும் நாங்க தான். எங்களோட கைடு, எங்களோட அண்டர் தான் அந்த ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க. ஹர் நேம் இஸ் சத்யா நந்தி. So she is current. Last on the group 1 TNPC group 1, she achieved 2nd rank. She is deputy collector right now. State 2nd rank. And she used to come here. அவங்க போஸ்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம கிட்ட தான் எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு விஷயம் என்னன்னா, ஈவினிங் நாங்கள் கிளாஸ் அவங்களுக்கு போடுவோம், ஷெட்யூல் பண்ணுவோம். நாங்கள் ஷெட்யூல் பண்ணும்போது ஈவினிங் 6 to 8 எங்களுக்கு 6 to 8 பேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா அது பர்சனலாக நாங்கள் இங்கிருந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்க 6 to 8 வரும்போது சில மழையெல்லாம் நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன், தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு இருக்கும். டிசம்பர் நவம்பர் டைம்ல நம்மளுக்கு மான்சூன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வரும்போது மழையில நனைஞ்சு ஸோ இங்க கஷ்டப்பட்டு கிளாஸ் ரூம் நல்லா எடுப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க அந்த டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்க கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டடி ஹால்ல போய் உட்கார்ந்து படிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன். இன்னைக்கு அவங்க டெப்டி கலெக்டர் ஸ்டேட் ரேங்க் 2 வாங்கினாலும் this year she has selected for UPSC interview. இந்த வருஷம் அவங்க இன்டர்வியூக்கு போக போறாங்க. இன்டர்வியூக்கு செலக்ட் ஆறாங்க. நான் அதோட விட்டுட்டேன். டெப்டி கலெக்டர் எத்தனை பேர் டெப்டி கலெக்டர் முடிஞ்சது, அதுக்கு மேல நம்ம வேண்டாம் முடிஞ்சது அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா? So look at the determination. So I am very proud to tell she is our faculty. ஸோ அவங்க பார்த்தோம்னா இதை மட்டும் இல்ல, இது இங்க போயிட்டு கம்ஃபர்ட் தானே, இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு விடல. இங்க இருந்து என்ன பண்ணாங்க, அடுத்த யூபிஎஸ்சி தான் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. யூபிஎஸ்சி விடல. அண்ட் அவர் ஹெச்ஓடி மேம் சொன்ன மாதிரி தான் அவங்க சன் எஸ்எஸ்சில இப்ப செலக்ட் ஆயிருக்காரு. பட் ஸ்டில் ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கோல் என்ன, நம்ம அதை விடக்கூடாது. நடுவில் ஒரு விஷயம் கிடைச்சாலுமே நம்ம ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிருந்தோம், அது கண்டிப்பா நம்ம போகணும். ஷி ஹஸ் செலக்டட் ஃபார் இன்டர்வியூ திஸ் இயர் மெயின்ஸ். அண்ட் அவங்க போஸ்டிங் ட்ரைனிங்ல இருந்தாங்க. அந்த ட்ரைனிங்ல இருந்து இது பண்ணி இப்போ இன்டர்வியூக்கு போக போறாங்க. She is also a faculty. கண்டிப்பா அவங்கள பத்தி நம்ம இங்க பேசியாகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க சண்முகம் ஐஏஎஸ் அகாடமில இருந்து சுபாஷ் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்புறம் கடரி பணிக்கர் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக முரளிதரன் சார் அண்ட் சுஜய் சார் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமில இருந்து சுபாஷ் சாருக்கும் மசூபதி சாருக்கும் ஒரு மொமெண்டோ பிரசன்ட் பண்ணுவாங்க. ஐ வாண்ட் a applause from your side. So இப்போ ரெண்டு பேருக்குமே மொமெண்டோ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. So finally we came to end of this particular program.
Kadari Panikar Sangam President Mr. Muralidharan sir வந்து vote of thanks வந்து பண்ணுவாங்க. இந்த செஷனுடைய எட்டாவது செஷன் தான் பார்த்துருக்கோம். இவ்வளோ நேரம் இங்கே நிறைய பேர் பேசினார்கள், நிறைய கருத்துக்களை உங்களுடன் பரிமாறினார்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், சில விஷயங்கள் புரியாமல் கூட இருக்கு. அந்த புரியாத விஷயங்களை நீங்கள் பிறகு வந்து சட்டூழியை சக்கரவை உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம், கேள்விகளை கேட்டு பதில்களை தெரிந்து கொள்ளலாம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுல வந்தவங்க மட்டும்தான் இதுல வந்து பயன்படுறதுங்கிறது கிடையாது. உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நாங்கள் போயிருந்தோம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தோணுதோ இல்லையா? யூஸ்ஃபுல்லா தோணுச்சா? அப்ப தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், தைரியமா ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னோட இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் போங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக இதுல படிச்சோம்னா ஒரு உயர் நிலைக்கு போகலாம்னா நீங்களும் சேருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லி அவங்களையும் சேர சொல்லியிருக்கீங்கன்னா இது நம்ம அவங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு நமக்கு திரு சண்முகம் சாரும் இந்த நிறுவனமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு வால் இவ்வளவு ஒரு பெரிய விஷயம், ஒரு அருமையான தேநீர், அருமையான ப்ரொப்ஸ், இவ்வளவு அருமையான ஸ்பீச்சஸ், இவங்க எல்லாம் அந்த ஃபேக்கல்டிஸ் கொடுத்து இவ்வளவு அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் உங்கள் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சண்முகம் ஐஏஎஸ் நிறுவனத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த லைட், இந்த இவங்க பண்ண கேமராமேன் எல்லாத்துக்குமே அனைவருக்குமே நன்றி. இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஆற்றும் நல்லதை நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒருவரை கூட நன்றி சொல்லி ஞாபகத்தை மிகவும் உபயோகபூர்வமாக பயன்படுத்துகிறேன் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Civil Services की Shanmugam IAS Academy ல வந்து பார்த்தோம்னா, so I have our beloved MD Mr. Shanmugam sir has taken a decision. என்ன டெசிஷன் எடுத்திருக்காருன்னா, ஜெனரலா வந்து ஒரு டிகிரி கேண்டிடேட் முடிச்சவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும். பட் எங்க கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கும் போது வீக்கெண்ட் பேட்சஸ், நியூ ஈவினிங் பேட்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஏன்னா காலேஜ்ல இருக்கும்போது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டா முடிக்கும் போது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா வந்து அந்த மாதிரி படிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஜூனியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சில பேருக்கு இப்போவே வந்து அவேர்னஸ், மேம் சொன்ன மாதிரி நம்ம ஹெச்ஓடி மேம் இங்க இல்லை, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அந்த டைம்ல வந்து விஷயம் தெரியாது. இப்போ ஸ்டூடெண்ட், சின்ன ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபர்ஸ்டே வந்து அவேர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜூனியர் ஐஏஎஸ் கைடன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஃப்ரம் 8th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஜூனியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு பேசிக் விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். தென் மேஜர் ஐஏஎஸ் அப்படிங்கிறது அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அவங்க மேஜர் அந்த ஐஏஎஸ் மெயின்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த பேசிக் விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அவங்க சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு ஜூனியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டைரக்டர் எம்டி சார் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஒரு கேண்டிடேட்ஸ் இதுல வந்து நம்ம வந்து டெஃபினட்டா வந்து படிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோம்னா எவ்ரிடே நீங்க இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து டெய்லியுமே டெஸ்ட் கொடுத்துரும். 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி டெஸ்ட் கொடுப்போம். அண்ட் இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த வீக்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறாங்களோ அந்த வீக்ல வந்து டெஸ்ட் இருக்கும் எல்லாத்துக்குமே. டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாத்துக்குமே, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே இதே பேட்டர்ன் தான். டெய்லி நடக்க அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு எவ்வளவு ரிவிஷன் ஆகும். அன்னைக்கு நடக்கக்கூடியது எழுதுவீங்க, அந்த வீக் நடக்கக்கூடிய எழுதுவீங்க, மறுபடியும் மந்த்லி எழுதுவீங்க. இப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லா பிராக்டிஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பிராக்டிஸ் மூலமா இதுவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறைய டெஸ்ட் அவுட் சைட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப இத்தனை டெஸ்ட் நம்ம வந்து இவ்வளவு டெஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு as an aspirant நான் வந்து சண்முகம் ஐஏஎஸ் அகாடமில ஒர்க் பண்றதுனால வந்து நான் பேசுறேன்னு வந்து you should not think. ஏன்னா I know what is the reality அப்படிங்கிறது வெளியே. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லுமே இங்க வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒன்லி டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, இவ்வளவு டெஸ்ட் 25 டெஸ்ட் 30 டெஸ்ட் இவ்வளவு அமௌண்ட் வாங்குவாங்க பண்ணுவாங்க. பட் டெய்லி we are concentrating and daily every faculty is working for the students and we are providing all these tests. So apart from this, here இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜெனரலா இது பண்றோம். So our Pasupati sir will speak 2 minutes to you, something he want to speak to you. So I welcome Pasupati sir.
விழாவின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விழாவுக்கு நாங்க வந்ததுனால நல்ல பயன் இருந்தது, நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமிக்கும் களரி பணிக்கர் நலச்சங்கத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த முரளிதரன் சார் அவர்களுக்கும் சுஜய் சார் அவர்களுக்கும் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Well, we didn't expect to this much of this cooperation. All the best. Thank you, sir. Thank you so much. So finally, once again, I'll thank our beloved MD Shanmugam sir to இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்ததுக்கும் அண்ட் இதை வாங்கினது ஸ்பெஷலா களரி பணிக்கர் வெல்ஃபேர் சங்கம் பிரசிடென்ட் மிஸ்டர் முரளிதரன் சார் அண்ட் சுஜய் சாருக்கும் ஒன்ஸ் அகைன் நாங்க எங்க சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு கிரேட் தேங்க்ஸ் நாங்க சொல்றோம். அவங்களுக்கு நீங்க பிக்கெஸ்ட் அப்ளாஸ் லாஸ்டா நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்கும். I want everyone to stand for the national anthem. So இதோட நம்ம இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ரோகிராம் Thank you everyone.